கோடி அற்புதரும் நன்னாக்கு அழியாத நற்றவரும் தப்பறைகளின் சம்மட்டியும் லிஸ்பன் தேசத்தில் லேலி மலரும் நம்முடைய அன்றாட தேவைகளில் நமக்காக வரிந்து பேசுபவருமான கோடி அற்புதருடைய அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த அருமையான நாளில் இறைவனுடைய அந்த வரங்களை பெற்றுத் தருகின்ற ஒரு உன்னதமான கருவியாக இருக்கின்ற கோடி அற்புதருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நன்றியுணர்வோடு, அந்த நன்றி கலந்த உள்ளத்தோடு இறைவனை நினைத்து பார்க்கின்றோம். ஒரு ஆளு அப்பதான் ஒரு 4 இந்த கைக்கு 4 மோதிரம், இந்த கைக்கு 4 மோதிரம் வாங்குறார். ஒரு ஆளு 4 மோதிரம், இந்த கைக்கு 4 இந்த கைக்கு 4 வாங்கி கையில போட்டுட்டு அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, யாராவது பார்த்து அதை கேட்கணும். அது யாராவது நமக்கு கூட அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு வைக்கலாம், உங்களுக்கு எடுத்துக்காதீங்க, வெளியூர்ல எடுத்துக்கிடுவான். அப்போ ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா என்ன, யாராவது கேட்கணும், எங்கப்பா வாங்கின, நல்லா இருக்குது, பார்த்தா நல்லா டிசைனா இருக்குது, எங்க வாங்கின, எந்த கடை அப்படின்னு கேட்டா அது ஒரு சந்தோஷம். அப்பதான் தூக்கமே வரும் நமக்கு சில சமயங்கள்ல. இயேசுவில் பிரியமானவர்களே, அப்ப இவரு இந்த கையில 4 மோதிரம், இந்த கையில 4 மோதிரம் போட்டு யாராவது அதை பார்க்க மாட்டாங்களா, யாராவது பார்த்து அதை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல அந்த 4 ரோடு பிரியிற இடம், நிறைய மக்கள் போற இடத்துல நின்றுகிட்டு வண்டிலாம் வரும்போது இப்படி போ, இப்படி போ, இப்படி போ அப்படின்னாரு. ஒருத்தனும் கவனிச்ச மாதிரி வழி இல்லை, யாரும் ஒரு ஆளோ அவரை பார்த்த மாதிரியே தெரியல. சரி அப்படியே போகுது. அன்னைக்கு மதியமே என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு டீ கடையை வைக்கிறார். ஏன் டீ கடையை வைக்கிறாருன்னா, டீ ஆத்தி இப்படி இப்படி ஆத்தி பாக்குறாரு. யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்ட மாதிரி தெரியல. யாராவது அந்த மோதிரத்தை பார்த்து யாராவது எங்கப்பா வாங்கின, எதுவும் ஒன்னும் கேட்கவே இல்லை. நைட்டு 1 மணி 2 மணிக்கு சத்தம் கேட்குது, எல்லாம் கத்துறாங்க, வீட்டுலாம் பத்திட்டு எரியுது, எல்லாம் தண்ணி மொண்டு ஊத்துக்கப்பா, அங்க மணல் அள்ளி கொட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் ஓடிக்கிட்டான். எல்லாம் அந்த தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆளு அங்க இவரு அப்படி போப்பா, இப்படி போ, அப்படி போன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது உடனே ஒரு பாட்டி பார்த்துட்டு அந்த ஆளை பார்த்து கேட்கிறாங்க, ராமசாமியே புது மோதிரமா ஜொலிக்குது கையில அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஏன் கிழவி, இதை முன்னாடியே கேட்டிருந்தா ஏன் இத்தனை ஊடி எரியுது, எப்படி இதை முன்னாடியே கேட்டிருந்தா ஏன் இத்தனை வீடு எரியுது அப்படின்னு சொன்னாராம். இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைவருமே நான் ஒரு மனிதன் என்று, நான் சிறந்தவன் என்று, நான் மேன்மையானவன் என்று இந்த உலகத்தில் காட்ட விரும்புகிறது. நான் யார் தெரியுமா சாமி, நாம அங்கெல்லாம் அந்த காலத்தெல்லாம் நாங்க எப்படி தெரியுமா, நாங்க அப்படி எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்மை பறைசாற்றுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளை நினைத்து கடவுளை பறைசாற்றுகிறவன், கடவுளை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவன், கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமாய் கொள்ளுகிறவன் எல்லாமுமே பெறுகின்றான். தன்னுடைய வாழ்க்கையில் நினைப்பதை விட அதிகமாக பெருகினான் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு கோடி அற்புதர் புனித அந்தோனியார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தான் செய்ததாக இல்லை, கடவுளுடைய ஆற்றலால் செய்தார். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் யாரை நம்பி இருந்தார் என்றால் கடவுளை நம்பி இருந்தார். அவருடைய பலத்தையோ அவருடைய ஆசீர்வாதத்தையோ அவருடைய அந்த தன்மையோ அல்ல, மாறாக கடவுள் கொடுக்கிறார், கடவுள் ஆசீர்வதிக்கிறார். கோடி அற்புதர், கோடி அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லும் பொழுது அத்துணை அற்புதங்களை அவரால் எப்படி செய்ய முடியும்? ஒரு நாளைக்கு 7 அதிசயங்கள் தான் நீ செய்ய வேண்டும், அற்புதங்கள் தான் செய்ய வேண்டும் என்று அந்த சபையினுடைய அந்த இல்லத்தினுடைய தலைவரால் சொல்லப்பட்டவர். நீ 7 அதிசயங்களுக்கு மேல செய்யக்கூடாது. அப்படி என்றால் அந்த மனிதர் எவ்வளவு அதிசயங்களை செய்திருப்பார். இயேசுவில் பிரியமானவர்களை, ஒரே காரணம் அவரிடம் இருந்த தாழ்ச்சி. அவரிடம் இருந்த தாழ்ச்சி காரணத்தில எல்லா காரியங்களையும் கடவுள் மட்டுமே செய்கிறார் என்பதை அவர் நம்பினார். தன்னுடைய ஒரு பிரசங்கம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய ஒரு திருவிழா, அந்த திருப்பலியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு குருவானவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அந்த நிலையிலே ஒருவர் அந்த இடத்திலே மறையுரை ஆற்ற வேண்டியவர் வரவில்லை. எனவே பெர்தினாந்து என்ன கூடக்கூடிய அந்தோனியாரை அழைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள்,
நீங்க பிரசங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக அந்த சபை துறவிகளே அதை பார்த்து கொண்டு அந்த என்ன பெர்தினாந்து என்ன செய்ய போகிறான், என்ன பெருசாக அங்கே பிரசங்கம் வைத்து விட போகிறான் என்று நகைத்த ஒரு நேரத்தில் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இடி முழக்கம் போலும் சம்மட்டியால் அடிப்பது போலும் அந்த நெருப்பு பிழம்புகள் போன்றதாக இருந்தது என்று அந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது என்றால் அவருடைய வார்த்தை எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருந்திருக்கும். அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை என்பதை அவர் உணர்ந்திருக்க, அவர் வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய அருமையான கருவியாக அவர் இருந்தார். இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பெல்லாம் இறை வார்த்தை எப்படி ஆயிடுச்சுன்னா, இறை வார்த்தை நம்ம சில சமயங்கள் அந்த பைபிள் எடுப்போமே வீடுகளில், பைபிள் எங்க இருக்கும் நம்ம வைக்க, பைபிள் எப்படி பயன்படுது அப்படின்னா ஆதார் கார்டு வைக்கணும். இப்ப போய் நம்ம பைபிள் எடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க, அதுலதான் பணம் 500 ரூபா இருக்கட்டும் 1000 ரூபாய் எல்லாம் அதுல தான் இருக்கும். இப்போ அந்த ஒரு ஒரு மனிதர் தன்னுடைய பெண் பார்க்கறதுக்காக போறார், பெண் பார்க்கறதுக்காக போறார், பொண்ணு பார்க்கறதுக்கு போற பொழுது கடவுள் எனக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்க, அப்படிதான் ஆயிடுச்சு. இப்ப ட்ரெண்ட் அப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யணும், அந்த வார்த்தை இறை வார்த்தை எடுத்து பார்த்து கடவுள் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரத்துல அப்படியே ஓபன் பண்ணி பார்க்கிறார். அதுல படிச்சு பார்த்தா யூதாசு தூக்கில் தொங்கினான் அப்படின்னு போட்டிருக்கு. யூதாசு தூக்கில் தொங்கினான். ஐயோ, பொண்ணு பார்க்க போற நேரத்துல இப்படியா வர்றது நமக்கு வார்த்தை, ஐயோ அபசுகுணமா இருக்குது, ஐயோ அது வராது, அப்ப இது நமக்குள்ள வார்த்தை கிடையாது, அப்ப யாருக்கோ உள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுக்கிறார். திரும்ப நமக்கு உள்ள வார்த்தை என்ன இருக்குமோ அப்படின்னு திறக்கிறார். நீயும் போய் அதே போல் செய்யும். முடிஞ்சு போச்சு. இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது இறை வார்த்தை என்பது ஃபேஷன் ஆகிவிட்டது. இறை வார்த்தை என்பது நேரத்திற்கு தகுந்தாற் போர் அல்ல. இறை வார்த்தை என்பது இறை மக்களுடைய அடித்தளம். இறை வார்த்தை என்பது இறை மக்களுடைய ஆணிவேர். இறை வார்த்தை இல்லையேல் எதுவுமே இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, ஆதியிலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கே கடவுளாய் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே இறைவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு வலிமை வாய்ந்தது, அவ்வளவு அந்த ஆற்றல் வாய்ந்தது, அவ்வளவு பலம் மிக்கது என்பதை நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் நமக்கு அன்றாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா எவ்வளவு அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அடித்தளமாக இருக்கிறது. எவ்வளவு நேரம் நம்ம படிப்போம், ஒரு நாளைக்கு எவ்வளவு வாசிக்கிறோம் சொல்லுங்க. அந்த இறை வார்த்தை எடுத்து எவ்வளவு நாம் வாசிக்கின்றோம், எவ்வளவு நாம் அந்த இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு இறை வார்த்தையை நாம் எடுத்து நினைத்து பார்க்கின்றோம் சொல்லுங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதர் சொல்லக்கூடிய இன்று வரை நன்னாக்கு அழியாத நற்றவர் என்று சொன்னால் அதில் உச்சரித்த வார்த்தைகள் இறை வார்த்தைகள். இன்று வரை அந்த நா அழியாமல் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், அந்த நாவிலே உச்சரித்த வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகள். இறைவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு வலிமை மிக்கது என்பதை அவருடைய அழியா நாக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போம். நம்ம அந்த கழுதையானது, கோவேரி கழுதையானது நற்கருணைக்கு முன்பாக மண்டியிட்டது அப்படின்னு படிக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம். எப்போ அந்தோனியாரை பத்தி எதனா பேசினா, அந்தோனியாரை பத்தி பிரசங்கம் வச்சா இந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்படும். இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அந்த கோவேரி கழுதை மண்டியிட்டதை பார்க்கிறோம். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை நாம் காண மறுக்கின்றோம், நாம் அதை உற்று நோக்குவது கிடையாது. இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த புனிதர் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை நற்கருணையில் என்றாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இந்த நற்கருணைக்கு முன்பாக அந்த கோவேரி கழுதை எதுவாக இருக்கட்டும் கண்டிப்பாக பணியும் என்ற நம்பிக்கை எப்படி வந்தது? எப்படி வந்தது? ஏனென்றால் நம்பினார். இந்த நற்கருணையில் இறை மகன் உயிரோடு பிரசன்னமாக இருக்கிறார். எத்தனை தடவை நாம பிரசங்கம் பூசையில கலந்துக்கிறோம், எத்தனை தடவை நாம் அந்த நற்கருணையை உட்கொள்ளுகிறோம். ஆனால் எவ்வளவு நாம் அதை உணர்கிறோம்? இந்த அப்பத்தில் வாழ்வது இயேசு கிறிஸ்து.
கோவேரி கழுதை மண்டியிட்டது என்று வாசிக்கின்றோம். கோவேரி கழுதை சாஷ்டாங்கமாக அந்த இடத்திலே பணிந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் அந்த நற்கருணைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அந்த நற்கருணையை கொண்டாடும் பொழுது எவ்வளவு ஆர்வத்தோடு அதில் நான் பங்கேற்கின்றோம், எவ்வளவு ஆசையோடு நாம் எனக்கென்று என் கடவுள் வருகிறார், எனக்கென்று என் கடவுள் உயிரோடு வருகிறார், எனக்கென்று என் கடவுள் என் தன்னுடைய உடலை இரத்தத்தை எனக்காக கொடுக்க வருகிறார், எவ்வளவு பேர் அதை சிந்திக்கின்றோம். அன்றாடம் யோசித்து பார்ப்போம். இதோ அந்த குருவானவர் இந்த நற்கருணையை எழுந்து அதை எடுத்து உற்று நோக்கி சொல்லுகிற வார்த்தைகளை என்றாவது சிந்தித்து இருக்கிறோமா? இதை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது எனது உடல். யார் உடல்? இயேசு சொல்லக்கூடிய கடவுளுடைய உடலை இதோ கடவுள் கொடுக்கின்றார். எங்க நடக்குந்தது? எங்க நடக்கும் இந்த அதிசயம்? அதான் சொல்லுவார் கோடி அற்புதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த நற்கருணை உணவானது இயேசு செய்த அனைத்து அற்புதங்களிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம். எந்த அதிசயம்? நற்கருணை என்ற அதிசயம். கடவுள் தன்னை முழுமையாக இந்த மக்களுக்கு கொடுக்கின்றது. கடவுள் தன்னை முழுமையாக இந்த மக்களுக்கு கையளிக்கக்கூடிய அந்த உணவு யாராலும் சிந்திக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு அதிசயம் வாய்ந்தது என்று கோடி அற்புதர் சொல்லுகிறார். அதனால் தான் எந்த ஒரு அந்த நம்பிக்கையோடு அந்த கோவேரி கழுதை நம்பிக்கையோடு சொல்லுகிறார், இதோ அந்த கழுதை எவ்வளவு பசியாக இருந்தாலும் சரி அந்த நற்கருணைக்கு முன்பாக பணிந்தே ஆகும் என்று சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த நம்பிக்கையை என்றாவது ஒரு அளவு நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பாக கோடி அற்புதருடைய அந்த அனுபவம், கோடி அற்புதருடைய அந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. இறைவன் மீது வைத்திருக்கிற அளவு கடந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதோ கடவுள் மீது வைத்திருக்கிறவன், அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறவன் ஒருபொழுதுமே தளர்வது கிடையாது. ஏனென்றால் கூட இருக்கிற சக துறவிகளே அவரை ஏளனம் செய்த தருணங்கள், சக துறவிகளே அவரை ஒதுக்கி வைத்த தருணங்கள், அந்த சபையினுடைய தலைவர்கள் அவரை ஒதுக்கி வைத்த தருணங்கள், மக்கள் புகழ்ந்து பேசும் பொழுது அவரை தள்ளி வைத்த நேரங்கள், அதெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் கடவுளை முன்னே நிறுத்தினார். கடவுளை முன்னே நிறுத்தி தான் பின் சென்றார். அனைத்தையும் அவர் முறியடிக்க முடிந்தது. எப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கையில் நான் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சனா கண்டிப்பாக அது சாத்தியம் அல்ல. இயேசுவில் பிரியமானவர்களே, தயவு செய்து இதை நினைத்துக் கொள்ளுங்கள். என்னால முடியும், எனக்கு ஆள் இருக்குது, எனக்கு பலம் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, நான் பண்ணிட பார்த்து பண்ணிடலாம்ல எப்பொழுது சொல்லுகிறேனோ அப்பொழுதே நினைத்துக் கொள்ளுங்கள் அது நம்மால் சாத்தியம் அல்ல என்பதை. கடவுளோடு இணைந்து செல்லுகிற, கடவுளை முன்னிலைப்படுத்துகிற எந்த காரியமாக இருக்கட்டும் அது கண்டிப்பாக கடவுளால் சாத்தியப்படும். கடவுளால் சாத்தியப்படும் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும். அதான் சொல்லுவாங்க, கைகளை உயர்த்தும் பொழுது என்ன சொல்லுவாங்க? கைகளை உயர்த்து அப்படின்னு சொல்லி இப்ப யாராவது துப்பாக்கி எடுத்து வந்தா என்ன சொல்லுவாங்க? துப்பாக்கி உங்களுக்கு முன்னாடி வச்சிருந்தா எத்தனை படங்களை பார்த்துருக்கிறோம், எத்தனை சினிமாவில் பார்த்துருக்கிறோம். ஒரு துப்பாக்கியை முன்னாடி வச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க? ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். கைகளை உயர்த்துங்கள். ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கைகளை உயர்த்துகிறேன் என்றால் என்னிடம் ஒன்றுமில்லை, உன்னை எதிர்த்து போராட என்னிடம் ஒன்றுமில்லை, உன்னை எதிர்த்து சண்டையிட எனக்கு ஒன்றுமில்லை என்று அர்த்தம். இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளிடம் உயர்த்துங்கள். இதோ ஆண்டவரே, என்னிடம் எதுவும் சாத்தியமில்லை, என்னால் எதுவும் சாத்தியமில்லை, ஆனால் உம்மால் எல்லாமுமே சாத்தியம் என்று கடவுளிடம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு காரியமும் கண்டிப்பாக சாத்தியமாகும். ஏன்னா அப்படிதான் போயிடுச்சு நம்முடைய வாழ்க்கையில். எப்படி என்றால் நாம் ஒரு நாள், 2 நாள், ஒரு வருஷம் ஜெபம் செஞ்சுட்டு உடனே ஆண்டவற்றை நானும் கோயில் நானும் போறேன் சாமி, ஆனா கடவுள் எனக்கு கொடுக்கறது இல்ல, நான் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறேன் சாமி, இந்த மன்றாட்டுக்காக கேட்கிறேன், ஆனா அதை கடவுள் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை இல்லை என்று பார்க்கிற பொழுது இருக்கின்ற அனைத்தையும் மறந்து விடுகிறோம். இல்லாத ஒரு விஷயத்தை நாம் தூக்கி வைத்துக் கொள்ளும் பொழுது இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் நாம் மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. எனவே இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதங்களை புரிகின்றவர், கோடி அற்புதங்களுக்கு சொந்தக்காரர், நன்னாக்கு அழியாத நற்றவர், தப்பறைகளின் சம்பட்டி, லிஸ்பன் தேசத்து லீலிமலர், பேய்களை அடித்து விரட்டி ஓட்டுபவரும், நம்முடைய தேவைகளில் அன்றாடம் பரிந்து பேசுபவருமான கோடி அற்புதர் புனித அந்தோரியா இந்த இல்லத்தில் என்னாலும் வாழ்கிறார்.
நமக்கு கண்டிப்பாக தெரியும். வேண்டிக் கொண்ட எத்தனை விஷயங்களை நாம் பெற்றிருப்போம், நாம் மன்றாடிய எத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருப்போம். அனைத்திற்கும் நன்றியுள்ள மக்களாக வாழ இறைவன் அழைக்கின்றார். அதே நேரத்தில் இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கடவுளை அணுக, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்காவிடில் நான் இங்கிருந்து செல்லுவது கிடையாது, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிடில், யாக்கோபு சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் உன்னை விடப்போவது கிடையாது, உன்னை விடப்போவது கிடையாது. எனவே நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த அருளை பொழியாவிடில், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த வரத்தை கொடுக்காவிடில், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றாவிடில் நான் உன்னை ஒருபொழுதுமே விடப்போவது கிடையாது என்று இறைவனை பற்றி பிடித்து வாழும் வாழ்க்கையை வாழுங்கள். இறைவன் என்னாலும் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், வழிநடத்துவார். ஆமென்.